நீங்கள் ஒரு கடை அல்லது காரியாலயத்தில் வேலை செய்கிறேன்னு வச்சுக்கொள்வோம். இப்போ உங்களோட மேலதிகாரி உங்களை 8 மணி நேரத்துக்கு மேலதிகமாக இல்லாட்டி சனி ஞாயிறுலையும் வேலை செய்ய சொல்கிறார். இப்போ நீங்கள் மேலதிகாரி சொல்கிறத கேட்பீங்களா இல்லாட்டி உங்களை உரிமைகளுக்காக போராடுவீங்களா? எங்களுடைய ஓய்வு நேரம், எங்களோட சம்பளம், எங்களுடைய ஓவர் டைம் பே இதெல்லாம் பற்றின தெளிவான அறிவு எங்களுக்கு இருக்குதா? இதுகளை பற்றி இந்த சட்டம் என்னதான் சொல்லுது? வணக்கம். நோய நீதியின் இன்னுமொரு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிருக்கிற சட்டமும் எங்களோட உரிமைகளை பாதுகாத்து அறிந்து வைத்திருக்கிறதுக்குரிய ஒரு தேவையான முக்கியமான சட்டம். ஒரு பொருளாதார வளமிக்க தேசத்தை நாங்கள் எல்லாருமே கட்டி எழுப்புறதுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கடைகளிலும் அலுவலகங்களிலும் வேலை செய்கிற அதன் அச்சாணிகளாக இருக்கிற ஊழியர்களை பாதுகாத்தும் வழிநடத்தியும் வருகிற 1954 ஆண்டின் 19ஆம் இலக்க கடை மற்றும் அலுவலக ஊழியர் சட்டம் தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைக்கி கலந்துரையாட இருக்கிறோம். இது சம்பந்தமாக எங்களோட கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்கும் எங்களோட சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காகவும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சர்வேஸ்வரன் அவர்கள் எங்களோட இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் ஜெனோசன். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறேன். நீங்கள்? நான் நல்லா இருக்கிறேன், நன்றி. தேங்க்யூ எங்களோட இன்றைக்கு இணைஞ்சு கொண்டதுக்கு, இது சம்மந்தமாக கதைக்கிறதுக்காக. நாங்கள் நேரடியாக கேள்விகளுக்கு போகலாம். இப்போ இந்த கடை மற்றும் அலுவலக ஊழியர் சட்டம் என்றால் என்ன? அது என்ன காரணத்துக்காக இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டது? அதனுடைய தேவை என்ன இருக்குன்றதை பற்றி நாங்கள் சுருக்கமாக தெரிஞ்சுக்கொள்ளலாமா? இது முதலாவது இந்த கடைகள், காரியாலயங்கள் அல்ல அலுவலகங்களில் வேலை செய்கிற வேலையாக்களுடைய தொழில் நியதி நிபந்தனைகளை பாதுகாப்பதற்காகத்தான் இது கொண்டு வரப்பட்டது. அப்போ இங்கே நாங்கள் கடைகள் என்று சொல்கிற பொழுது எல்லா வகையான கடை, சில்லறை கடை வரும், அல்லது ஹோல்சேல் பிஸ்னஸ் கடை வரும், ஒரு கொத்துரொட்டி கடையும் பெறும். அப்போ கடைன்றதுக்குள்ள ஒரு ஹோட்டலும் பெறும். அதே மாதிரி அலுவலகங்கள் என்று சொல்லிக்க இப்போ ஒரு தொழிற்சாலைக்கு ஒரு அலுவலகம் இருக்கலாம், அல்லது ஒரு எஸ்டேட்டுக்கு ஒரு பெருந்தோட்டத்துக்கு ஒரு அலுவலகம் இருக்கலாம், அல்லது சாதாரண அலுவலகங்கள் இப்போ எல்லா இடங்களையும் இருக்குது. அப்போ இந்த கடை அல்லது காரியாலயங்கள் இந்த ரெண்டுலேயும் தான் வேலை செய்யணும். இப்போ தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறவர்கள் அல்லது பெருந்தோட்டங்களில் வேலை செய்கிறவர்கள் இந்த சட்டத்துக்கு வர மாட்டார்கள். அப்போ இந்த வேலையாக்கள் கடை அல்லது அலுவலகங்களில் வேலை செய்கிற வேலையாக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது. இப்படி சட்டம் பெறாட்ட என்ன நடக்கும் என்று சொன்னால், இந்த தொழில் தருணர்கள் அவர்களுடைய இந்த தொழில் தருணர்களுக்கு பேரம் பேசுகிற சக்தி அதிகம். அதை வைத்து இவர்களோட சுரண்ட பார்ப்பார்கள், இவருடைய உரிமைகளை மீற பார்ப்பார்கள். ஆக இலங்கை அரசு சமூக நல அரசு, பலவீனமானவர்களை பாதுகாக்கணும். அந்த வகையில் இந்த கடை அலுவலகங்களில் வேலை செய்கிற வேலையாக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஓகே. இப்போ இந்த சட்டத்தை ஒரு ஆள் அடிப்படையாக பயன்படுத்தி கொள்ளண்டா, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தேன்னா நான் இந்த சட்டத்துக்கு உட்படுத்தி செயற்படுத்தப்படுறேன்டா, அடிப்படையாக என்ன இருக்கணும்? இந்த ஊழியர் நியமன கடிதம் சம்பந்தமான ஒரு தேவை இருக்குதா? அந்த கடிதம் கட்டாயமாக எழுத்துப்பூர்வமான கடிதமாக இருக்கணுமா? அது என்ன விஷயம்? இன்றைக்கு இது நல்லதொரு கேள்வி. ஏனென்றால் இன்றைக்கு பலர் இது ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஒரு நியமன கடிதம், ஆங்கிலத்தில் சொல்வார்கள் லெட்டர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் சொல்லி. இப்போ நியமன கடிதம் இருந்தால் தான் வேலையாளாண்டு, அப்படி இல்லை. எழுத்து மூல கடிதம், நியமன கடிதம் இருக்க வேணும் என்ற தேவை இல்லை. ஆனால் இந்த சட்டத்தில் சொல்லியிருக்க ஒரு இடத்துல எப்படி நியமன கடிதம் கொடுக்க வேணுமென்று கொடுக்காட்டா அந்த தொழில் வழங்குனர் அந்த சட்டத்தை மீறுகிறார். ஆனால் நியமன கடிதம் இருக்கிறதோ இல்லையோ அதை பற்றி நாங்கள் பார்க்க தேவையில்லை, எல்லாரும் வேலையாக்கள் தான். ஆகவே இலங்கையில் அப்படி ஒரு தேவைப்பாடு, கட்டாய தேவைப்பாடாக சட்ட தேவைப்பாடாக இல்லை. இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா சில நேரத்தில் எங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் நாங்கள் செய்கிற இடத்துல ஒரு அநீதி நடக்கும்போது நாங்கள் நினைக்கிறது அப்பாயின்மெண்ட் லெட்டர் இல்லை, நாங்கள் எப்படி அதில் கேஸை போடுறது இல்லாட்டி அணுகிறதுன்ற சம்மந்தமாக ஒரு பயம் இருக்கிறது. நிச்சயமாக இன்றைக்கு பலர் நினைக்கிறார்கள் அப்படி இல்லையண்டா. இன்றைக்கு தனியாக நாங்கள் இன்றைக்கு கடை காரியாலயங்கள் வேலை செய்கிறவங்க இபிஎஃப், இடிஎஃப் இப்படியெல்லாம் இருக்குது. அவர்கள் நினைக்கிறார்கள் நியமன கடிதம் இல்லையாண்டா இது எதுவும் எங்களுக்கு இல்லையாண்டு. அது தவறான அபிப்பிராயம். நியமன கடிதம் கட்டாய தேவைப்பாடு அல்ல. மற்ற இந்த அலுவலகங்களில் ஊழியர்கள் வேலை செய்கிற நேரம், இப்போ இந்த நேரம் இந்த சட்டத்துக்கு கீழே மட்டுப்படுத்தப்பட்டிருக்கா? அது எவ்வளவு நேரம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்குது? இல்லாட்டி இப்போ அந்த நேரத்துக்கு அதிகமாக வேலை செய்ய சொன்னால் அவை அதை எப்படி அணுகலாம்? அது சம்மந்தமாக சொல்ல முடியுமா? உண்மையில் இந்த சட்டத்தில் சொல்லியிருக்குது, ஒரு நாளில் ஆகக்கூடிய வேலை நேரம் தான் 8 மணித்தியாலம். இப்போ சில வேளைகளில் இந்த மதிய இடைவேளை கொடுத்தா 1 மணித்தியாலம் கொடுத்தா 9 மணித்தியாலமாக இருக்கும். ஆனால் வேலை செய்கிற நேரம் 8 மணித்தியாலம். அதுக்கு மேலே வேலை செய்தால் வேலையால் ஒரு ஆள், இப்போ நான் சொன்னது ஆகக்கூடியது. இப்போ அதை விட குறைந்த நேரத்துக்கு வேலைக்கு அமர்த்தலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்தால் அதை மிகை நேர வேலை என்று சொல்வார்கள், ஓவர் டைம் ஹவர்ஸ் என்று சொல்வார்கள். அப்படி மேலதிகமாக வேலை செய்கிறதுக்கு 1.5 மடங்கு சம்பளம்
சம்பளத்தின் 1.5 மடங்கு அதுக்கு கொடுக்கணும். ஓகே. ஆனாலும் இங்கே இன்னொரு மட்டுப்பாடு இருக்கு என்னன்னு சொன்னால், இந்த சட்டத்துக்கு கீழே இப்படி இந்த ஓவர் டைம் ஒர்க் அல்லது மிக நேர வேலை வந்து ஒரு வாரத்தில் வந்து 12 மணித்தியாலங்களுக்கு மேற்படவும் முடியாது. மொத்தமாக அந்த வாரத்தில் வாரத்தில் மிக நேர வேலை. அதே நேரம் ஒரு வாரத்தில் வந்து ஒருவர் வேலை செய்கிற நேரம் 45 மணித்தியாலங்களுக்கு மேலே போக முடியாது. அப்போ இந்த ஓவர் டைம் அவர்ஸ்ன்னு சொல்லிக்க இந்த மிக நேர வேலைன்னு சொல்லிக்க இது வந்து இந்த நிறைவேற்று தரத்தில் உள்ளவர்களுக்கு ஏற்புடையதல்ல. அதாவது எக்ஸிகூட்டிவ் எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லுவோம். அவர்களுக்கு வந்து இந்த மிக நேர வேலையோ இல்லை மிக நேர கொடுப்பனவோ இல்லை. ஏனையவர்களுக்கு தான் இந்த மிக நேர வேலை இல்லை மிக நேர கொடுப்பனவு வழங்கப்படும். பொதுவாக வேலை செய்கிற நேரம் 8 மணித்தியாலம், அதுக்கு மேற்படக்கூடாது. அப்போ மிக நேரங்களில் ஒரு தொழிலாளர் ஒரு ஊழியர் வேலை செய்யும் போது அவருக்கு என்ன விதமான சம்பளம் வழங்கப்படணும்னு சட்டத்தில் தெளிவாக இருக்குது. குறைந்தது 1.5 மடங்கு. 1.5 மடங்கு. அதை விட சம்பளத்தின் அடிப்படையில் அந்த 1.5 மடங்கு தீர்மானிக்கப்படுது. அதே என்னென்னு சொன்னால் அந்த அவருக்கு வழங்கப்படுற அந்த பேசிக் சேலரின்னு சொல்லுவோம், அடிப்படை சம்பளம். அதை வந்து இப்போ ஒரு மாதத்தில் 30 நாள் 8 மணித்தியாலம் 240 பிரிக்கணும். அப்போ ஒரு மாத அந்த அடிப்படை சம்பளத்தை 240 பிரித்து வருவது ஒரு மணித்தியாலத்துக்கான கொடுப்பனம். நம்ம ஒரு மணித்தியாலத்துக்கான கொடுப்பனவு உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம் 1000 ரூபாய். அப்படின்னு சொன்னால் மிக நேர கொடுப்பனவு குறைந்தது 1500 ரூபாயாக இருக்கும். ஓகே ஓகே, நல்ல விஷயம். இதுதான் தெளிவாக எங்களுக்குமே அது விளங்குது. எப்படி கணக்கு பார்க்கணும். இப்போ ஒரு அடிப்படை சம்பளம் பெறால் தானே இப்போ அதை கணக்கு பார்க்கலாம். ஓகே, எனக்கு ஓட்டி வாரண்டா அது இந்த சம்பளம் தான் வரணுமென்றது அவையே கணக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது இந்த சட்டத்தில் வந்து பெண் ஊழியர்களுக்கான பிரத்யேக பாதுகாப்பு அம்சங்கள் ஏதாவது இருக்குதா? மற்றது முக்கியமாக மகப்பேறு காலங்களில் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் கூட நான் என்னுடைய தெரிஞ்ச நண்பர்களோ காய்ச்சி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு இத்தனை நாள் தான் லீவு தாராங்க, இது தாராங்க இல்லை, ஆனால் இவ்வளவு தேவை இருக்குது என்பது சம்பந்தமான ஒரு குழப்பமான நிலைப்பாடுகள் ஆக்கள் இருக்குதுன்னு நான் அவதானிச்சிருக்கிறேன். அப்போ அது எப்படி இந்த சட்டத்துக்கு கீழே வகைப்படுத்தப்படுது? இது நல்ல ஒரு கேள்வி. உண்மையில் வந்து இன்றைக்கு பலருக்கு இப்போ இந்த நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன இந்த சட்டம் வந்து பல தடவைகள் திருத்தப்பட்டது. 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் வந்த திருத்தத்தில் தான் இது முக்கியமாக சேர்த்துக்கொள்ளப்படும். அப்போ இதன்படி இப்போ எத்தனை பிள்ளை என்று பார்க்க தேவையில்லை. ஓகே, ஒரு பிள்ளையாக இருக்கலாம், 2 பிள்ளையாக இருக்கலாம், எத்தனை பிள்ளையாக இருந்தாலும் பிறக்கின்ற போது பிள்ளை உயிரோடு பிறந்தால் 84 வேலை நாட்கள் கொடுக்கப்பட வேண்டும். 84 வேலை நாட்கள் அன்றைக்கு 16 நாள் மகப்பேற்றுக்கு முதல் கொடுக்கணும், 70 நாள் மகப்பேற்றுக்கு பிறகு கொடுக்கணும். பிள்ளை இறந்து பிறந்தால் இது அரைவாசி 42 வேலை நாளாக வரும். அதாவது மகப்பேற்றுக்கு முதல் 14 நாள், மகப்பேற்றுக்கு பின்னர் 28 நாள் கொடுக்க வேணும். அப்போ இப்போ இந்த 2018ஆம் ஆண்டுக்கு முதல் 2 பிள்ளைக்கும் 84 நாள் இருந்தது. இப்போ நாங்கள் எத்தனை பிள்ளைன்னு பார்க்குறோம். எத்தனை பிள்ளை என்றாலும் பிள்ளை உயிரோடு பிறந்தால் 84 வேலை நாட்காக கொடுக்கணும், விடுமுறை நாட்காக வராது. அடுத்தது இந்த சட்டம் இந்த 2018 திருத்தப்பட்டு முதன்முறையாக ஒரு புதிய விடயம் கொண்டு வரப்பட்டது. அதாவது சில வேளை சொல்வார்கள் பராமரிப்பு இடைவேளை என்று, சில வேளை ஆங்கிலத்தில் சொல்வார்கள் நர்சிங் இன்டர்வல் அல்லது ஃபீடிங் இன்டர்வல்னு சொல்வார்கள். இது ஃபர்ஸ்ட் டைம், அது முதல் தடவையாக இந்த சட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. இது எப்படி கொடுப்படுதுன்னு சொன்னால் அந்த பிள்ளை ஒரு வயது அடைகிற வரையும் தான் அது கொடுப்படும். எப்படி கொடுப்போம்னா அந்த பிள்ளை பராமரிக்கிற ஒரு வசதி தொழில் திறனர் அந்த வேலை தளத்தில் வழங்கியிருந்தால் 2 இடைவேளை கொடுக்கணும், அரை மணித்தியாலத்துக்கு குறையாமல். பிள்ளை பராமரிப்பு வசதி வழங்காமல் இருந்தால் 2 இடைவேளை கொடுக்கணும், 1 மணித்தியாலத்துக்கு குறையாமல். ஓகே, இப்போ இது வந்து உண்மையில் வந்து பிள்ளை ஒரு வயது அடைகிற வரையும் தான் கொடுக்கணும். அடுத்த மிக முக்கியமான இன்னொன்று என்னென்னு சொன்னால், ஒரு பெண் கற்பந்தரித்ததுக்காக அல்லது பிரசவத்துக்காக அல்லது இதால் வரக்கூடிய நோய்க்காக அவருடைய சேவைகளை முடிவுறுத்த முடியாது, டெர்மினேட் பண்ண முடியாது. அப்போ அந்த பாதுகாப்பும் இருக்குது. அப்போ பெண்களை பொறுத்த மட்டும் உண்மையில் வந்து இந்த சட்டத்துக்கு கீழே முக்கியமாக இந்த மகப்பேற்று விடயங்கள் தொடர்பில் ஒரு பாதுகாப்பு இருக்குது. அப்போ அந்த மகப்பேற்று லீவு கொடுக்கணும், அதை விட வேலையால் நிப்பாட்டியலாது. மற்ற இன்னொன்று சொல்லப்படுது என்னென்னு சொன்னால், அந்த முதல் 3 மாதமும் அந்த மகப்பேற்றுக்கு முந்தின 3 மாதமும் பிந்திய 3 மாதத்துக்கு அதுக்குள்ள இந்த ஆபத்தான வேலையெல்லாம் கொடுக்க முடியாது. இப்போ சில வேலைகளில் இந்த வயிற்றில் பிள்ளை கேட்க சில உயரமான அப்படி வேலைகள் கொடுக்கக்கூடாது. அப்படியான பாதுகாப்புகள் பெண்களுக்கு இருக்குது. இப்போ இந்த 84 நாட்கள்ன்றது சனி ஞாயிறு உட்பட்டா இல்லை சனி ஞாயிறு தவிர்த்து விடுமுறை நாட்கள் விலத்தி வேலை நாட்கள் தான் பார்க்கணும். வேலை நாட்கள் தான் மாத்திரம்தான் பார்க்கப்படும். அப்போ இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண கடையில் இருந்து நாங்கள் டெய்லி அணுகிற ஒரு கம்யூனிகேஷனில் இருந்து ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் இருக்கிற எல்லா இடத்துக்குமே இது செல்லுபடி ஆகும். இதுதான், அதாவது எங்கே பெண்கள் வேலை செய்தாலும் இந்த கடை அல்லது காரியாலயத்தில் வேலை செய்கிற பெண்களை பொறுத்த மட்டும், அலுவலகங்களில் வேலை செய்கிற பெண்களை பொறுத்த மட்டும் இந்த சட்டத்துக்கு வரணும். இப்போ கடைகள் காரியாலயங்கள் தவிர்த்து உதாரணமாக வச்சுக்கொள்வோம், ஒரு ஃபேக்டரி என்று வச்சுக்கொள்வோம்.
ஒரு தொழிற்சாலை இப்போ தொழிற்சாலை வந்து ரெண்டாக பார்க்கலாம். இப்போ இதுதான் தொழிற்சாலை என்றால் இதுக்கு பக்கத்தில் அந்த அலுவலகம் இருக்கும். அப்போ அந்த தொழிற்சாலைன்ற ஆஃபீஸில் வேலை செய்கிறது தான் இந்த சட்டத்துக்கு வரும். இப்போ தொழிற்சாலையில் வேலை செய்கிற வேலையாக்கள் இந்த சட்டத்துக்கு வர மாட்டாங்க. அவர்களுக்கண்டு அங்கே வேலை செய்கிற பெண்களுக்கண்டு இன்னொரு சட்டம் இருக்குது. அதை நாங்கள் மகப்பேற்று நலன்கள் கட்டளை சட்டம், அதாவது மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் ஆர்டினன்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே அவர்களுக்கு அப்போ இலங்கையில் வந்து பெண்கள் எங்கே வேலை செய்தாலும் அவர்களுக்கு இந்த மகப்பேற்று விடுமுறை, மகப்பேற்று காலத்தில் கொடுப்பனம் செய்யணும், அவர்களோட வேலையால் நிப்பாட்ட முடியாது. இந்த பாதுகாப்பு சட்டத்தில் இருக்குது. அது எந்த துறையாக இருந்தாலும் இருக்குது. ஓகே. மற்றது இந்த சட்டத்துக்கு கீழே வழங்கப்படுற பொதுவாக எல்லாருக்குமே வருடாந்த விடுப்பு, மற்றது ஒரு நோய்வாய்ப்பட்டாவைக்கு வர விடுப்பு, ஸோ அந்த விடுப்புகளை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் தர முடியுமா? அது எப்படி எடுக்கலாம், என்ன அடிப்படையில் அதில் நாங்கள் கோரலாம் எங்களுக்கு தொழில் தாராக்கள்கிட்ட சம்மந்தமாக? இதில் வந்து இந்த நாங்கள் அந்த விடுப்புன்னு சொல்லுவோம், இல்லை லீவுன்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து நிறைய இருக்குது. ஒன்று வந்து நான் ஏற்கனவே சொன்னபோது மகப்பேற்று லீவு இருக்குது, விடுமுறை. இதை விட இந்த வீக்லி லீவ் உண்டு, வாராந்த விடுமுறை 1.5 நாள் கொடுக்கப்படும், வாரத்துக்கு 1.5 நாள். அடுத்தது சமய லீவ் வந்து கேஷுவல் லீவுன்னு சொல்வார்கள். அது வருஷத்தில் 7 நாள் கொடுக்கணும். ஆனால் வேலைக்கு சேர்ந்த முதல் மாதம் என்றால் அந்த 2 மாதத்துக்கு 1 நாள் என்ற அடிப்படையில் கொடுப்பாரு. அது கேஷுவல் லீவுன்னு சொல்லுவோம். இதை விட இந்த பொது விடுமுறை நாட்கள், அதாவது பப்ளிக் ஹாலிடேன்னு சொல்லுவோம், அந்த நாட்களில் விடுமுறை கொடுக்கணும். ஆனால் அந்த நாளில் வேலை செய்தார் என்றால் 2 மடங்கு சம்பளம் கொடுக்கணும், அல்லது இன்னொரு வேலை நாள் சம்பளத்தோட லீவு கொடுக்கணும். அந்த வருஷம் முடியும். இப்போ இதை வந்து நாங்கள் சொல்லுவோம், அதாவது இந்த பப்ளிக் ஹாலிடேஸ். இதை விட பௌர்ணமி தினங்கள் போயாடியஸ், அது வந்து விடுமுறையாக கொடுக்கணும். ஆனால் ஒரு போயாடிய ஒரு நாள் ஒரு வேலையால் வேலை செய்வார இருந்தால் அவருக்கு குறைந்தது 1.5 மடங்கு சம்பளம் கொடுக்கணும். இப்போ இதை விட மேலதிகமாக இந்த நீங்கள் கேட்டது போல் ஆனுவல் லீவுன்னு இருக்குது. அதை வந்து வருடாந்த லீவுன்னு சொல்லுவோம். அப்போ வேலைக்கு சேர்ந்த முதல் வருஷத்தில் ஃபர்ஸ்ட் இயரில் அந்த லீவு கொடுக்கணும். அந்த 2வது வருஷம் செகண்ட் இயரில் இருந்து தான் அந்த லீவு கொடுக்கணும், வருடாந்த லீவு. அது எப்படி கொடுக்கணும்னு சொன்னால் வருஷத்துக்கு 14 நாள் கொடுக்கணும். ஆனால் அந்த வேலைக்கு சேர்ந்த முதல் வருஷத்தில் இல்லை, அடுத்த வருஷம் அப்படி கொடுக்கணும்னா அவர் வேலைக்கு சேர்ந்த காலத்தை பொறுத்து அது ஏன்னா ஒரு வருஷத்தை நாங்கள் 12 மாதத்தை 4 பிரிக்கலாம். இப்போ உதாரணம் வச்சுக்கொள்வோம், 2023ஆம் ஆண்டில் ஒருவர் சேர்ந்திருக்கிறார். அந்த வருடத்தின் முதல் 3 மாதத்துக்கு, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், அந்த 3 மாதத்துக்கு சேர்ந்துருந்தால் 2024 தான் அவருக்கு அந்த ஆனுவல் லீவு கொடுக்கணும். அப்போ முதல் 3 மாதத்துக்கு சேர்ந்துருந்தால் 2023, 2024 14 நாள் கிடைக்கும். அடுத்த 3 மாதத்துக்கு சேர்ந்துருந்தால் 10 நாள் கிடைக்கும். அடுத்த 3 மாதத்துக்கு சேர்ந்தால் 7 நாள் கிடைக்கும். அந்த கடைசி 3 மாதம் நான் நினைக்கிறேன் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அப்போ அதில் சேர்ந்துருந்தாங்கன்னா 4 நாள் கிடைக்கும். அப்புறம் 2025 எல்லாருக்கும் 14 நாள் கிடைக்கும். அப்போ ஏற்கனவே நான் சொன்னது போல் மகப்பேற்று லீவ் இருக்குது, வாராந்த லீவ் இருக்குது, சமயம் கேஷுவல் லீவ் இருக்குது, பப்ளிக் ஹாலிடேஸ் லீவ் இருக்குது, போயா டேஸில் லீவ் இருக்குது, அதை விட ஆனுவல் லீவ் இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்டது போல் இந்த சிக் லீவ் அல்ல மெடிக்கல் லீவ் அப்படி ஒன்று சட்டத்தில் இல்லை. அது இல்லை. அது என்ன செய்யலாமென்றா, ஒன்று இந்த கேஷுவல் லீவை தான் எடுக்க வேண்டும், அல்லது அந்த சில இடங்களில் சில நிறுவனங்களில் அதை இந்த நியமன கடிதத்திலே போடுவார்கள், 21 நாள் அப்படி இப்படி போடுவார். அது போட்டால் அதை எடுக்கலாம். ஆனால் சட்டத்தில் மெடிக்கல் லீவ் ஒன்று இதுவரை இல்லை. அது நிறுவனங்கள் விரும்பினா தாங்க அதை இப்போ சில நிறுவனங்களில் இதுக்கு மேலதிகமாக பெட்டர்னிட்டி லீவுன்னு சொல்லுவார்கள். அதாவது அங்கே வேலை செய்கிற தந்தைமாருக்கும் லீவ் இருக்குது. ஆனால் அது சட்டத்தில் இல்லை. இந்த அதாவது அரசு நிறுவனங்கள்னு சொன்னால் அங்கே 3 நாள் கொடுக்கணும்னு இருக்குது. ஆனால் இந்த கடை காரியாலய அலுவலக சட்டத்தில் அதாவது தந்தைமாருக்குரிய அது இல்லை. நிறுவனங்கள் சில நிறுவனங்கள் மிக அதிக நாட்கள் கொடுக்கறதும் இருக்குது. இந்த மகப்பேறு காலங்களில் தந்தைமாருக்கு லீவு கொடுக்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது சம்மந்தமாக அண்மை காலங்களில் கூட பேர் கதைக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. அது உங்களோட கருத்து என்ன அது சம்மந்தமாக? இல்லை, அது வந்து உண்மையில் அந்த தந்தைமாருக்கு கொடுக்குறதுன்றது என்னத்துக்காக கொடுப்பதுன்றதுனா தந்தைக்கு லீவ் அல்ல. நீங்கள் போய் எங்கேயும் போயிட்டு வாங்க வேண்டிய கொடுப்பதில்லை. அதாவது நாங்கள் சொல்வது என்னென்னு சொன்னால் அந்த பேரண்டல் ஒப்ளிகேஷன்ஸ், அதாவது பெற்றோருடைய பொறுப்பண்டு வரைக்க அது தாய்க்கு மாத்திரமில்லை தந்தைக்கும் போகும். அப்போ தந்தை என்ன செய்யணுமெண்டா அந்த உண்மையில ஒரு பிரசவத்துக்கு பின்னரான காலகட்டம் வீட்டில் வந்து பல வேலைகள் செய்ய வேணும். தாயை பார்க்கணும், குழந்தையை பார்க்கணும், பல வேலை செய்யணும். அப்போ இந்த தந்தை வீட்டில் இருந்து அந்த பேரண்டல் ஒப்ளிகேஷன் பெற்றோருக்குரிய கடப்பாட்டை அவரும் சுமக்கவும் அதுக்காகத்தான் வழங்கப்படுறது. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் அது வழங்குவது நல்லது. வழங்குகிற என்னென்னு சொன்னால் இப்போ இளைஞர் வந்து உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு பெற்று அப்படியான பிரச்சனை இல்லை. அப்படியெல்லாம் வழங்குவது இல்லாட்டு அந்த குடும்ப பொறுப்பை சுமப்பதற்கு ஒரு உதவியாக இருக்கும். அது மாத்திரமே அது பெண்களுடைய உரிமையைத்தான் அது பாதுகாக்குது. அந்த பெண் என்னென்னு சொன்னால் இப்போ இங்கே வந்து தந்தைக்கு அது லீவ் அல்ல. உண்மையிலே
தந்த வீட்டிலேருந்து இந்த வேலையில் செய்வோம். ஆனால் கொடுப்பது நல்லதுன்றது தான் என்னுடைய கருத்து. மற்றது இப்போ எங்கட இப்போ சமூக மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ தனியாக வசிக்கிற சிறிய 2 பேர் மட்டும் இருக்கிற குடும்பங்களும் பெருகி வருது. அப்போ அதன் அடிப்படையில் ஒரு தந்தையோட சப்போர்ட்டும் தேவைப்படும் எங்களுக்கு. நிச்சயமாக இப்போ அதுதான் அடுத்த ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொன்னால், அந்த காலம் மாதிரி கூட்டு குடும்பமாக இருக்கிறதில்ல. இப்போ வந்து தந்தை பிள்ளைன்னு இருக்க பராமரிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காது, அதில் உதவிக்கு ஆட்கள் இருக்காது. ஆனபடியால் இது கட்டாயம் தேவையான ஒன்று. சரி, மற்றது இந்த சம்பள பிரச்சனை, சம்பள டேட். இப்போ அந்த குறிப்பிட்ட தினத்தில் தான் இந்த சம்பளம் வழங்கப்படுறது வந்து இந்த சட்டம் உறுதி செய்யுதா? அது சட்டத்தில் அப்படி இருக்குதா? மற்றது இந்த நிறுவனங்களில் அலுவலகங்களில் வந்து இந்த பிடித்தம், அபராதம் இல்லாட்டி பிடித்தம் என்று சொல்லக்கூடிய இந்த ஏதாவது ஃபைன் அவைக்கு வசூலிக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இந்த சட்டம் எப்படி வகைப்படுத்துது? இப்போ இதில் வந்து பொதுவாக சொல்லப்படுது என்னென்னு சொன்னால், அந்த 3 விதமாக சொல்லப்படுது. இப்போ ஒரு இடத்துல இந்த ஒவ்வொரு பேரமும் சம்பளம் வழங்கப்பட்டால் அது அந்த பேரம் முடிந்ததுலேருந்து 3 நாட்களுக்கு வழங்கணும். ஓகே. ஒவ்வொரு 2 பேரத்துக்கு ஒருக்கா வழங்கப்பட்டால் அந்த 2 பேரம் முடிந்ததுலேருந்து 5 நாளைக்குள்ள வழங்கப்படும். மாத சம்பளம் வேண்டா மந்த்லி பேமெண்ட்னு சொன்னால் அந்த மாதம் முடிந்ததுலேருந்து 10 நாட்களுக்குள்ள கொடுக்க வேணும். ஓகே. பிந்தக்கூடாது. இப்போ அதுக்கு முதலே கொடுக்க வேணும். அப்போ அப்படித்தான் சட்டத்தில். ஆனால் பெரும்பாலான இடங்களில் அந்த மாதம் முடிய முதலே கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே சொல்லுது மாதம் முடிந்து 10 நாட்களுக்கு முதல் அது கொடுக்கப்பட வேணும். அது மாத்திரமில்லை, அந்த சம்பளமான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்க வேணும். அடுத்தது இந்த சம்பளத்திலேருந்து கழிப்பனவுகள் செய்யலாம். இப்போ கழிப்பனவுன்னு சொல்லிக்க அதை வந்து நாங்கள் சொல்லுவோம், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கழிப்பனவுகள், ஆத்தரைஸ்ட் டிடக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை செய்வதாக இருந்தால் முதலாவது வேலையாளுடைய சம்மதம் இருக்கும். ஓகே. 2வது அங்கீகரிக்கப்பட்டது. உதாரணமாக என்னென்ன வருமெண்டா, உதாரணமாக சில விட அட்வான்ஸ் பேமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். உதாரணம் வச்சுக்கொள்வோம், அங்கே வேலை செய்கிற ஒருவர் திருமணம் செய்ய போகிறார். அப்போ திருமணத்துக்கு காசு தேவைப்படும். அப்போ அவருக்கு பேர் கொஞ்சம் காசு எங்களுக்கு தாங்கோ, பிறகு மாதம் கழியுங்க. சில விட சில ஃபண்ட்ஸ் இருக்கும், அதாவது இது ஈபிஏ வீட்டியதுக்கு வராது. இப்போ சில இடங்களில் உதாரணமாக சில இடங்களில் இப்போ டெம்பிள் ஃபண்ட் இருக்கும். சில வேளைகளில் அவர் வேலையாக்கள் உருவாக்கின திருமணத்துக்காக அல்லது மரண வீட்டு ஏதாவது ஃபண்ட் இருக்குது, அது இன்சூரன்ஸ் ஃபண்ட், அப்படி ஏதாவது இருந்தால் அதுக்குரியவருடைய கொடுப்பனவை கழிக்க சொல்லி சம்மதத்தை கொடுத்துருப்பார். இதை விட தண்டப்பணம் உண்டு, ஃபைன்ஸ் உண்டு. அது எப்படின்னு சொன்னால் அந்த மைனர் மிஸ்கண்டக்ட்ஸ் 2 பேரைக்கு சிறிய தவறுகள் 2 பேரைக்கு, உதாரணமாக பிந்தி வேலைக்கு போகிறது அல்லது விடுமுறை லீவ் எடுக்காமல், இப்போ சில வேலைகளில் அது பேரதூரமாக திருப்பி செய்ய வேலையை நிப்பாட்டுறது அது வேறு. ஆனால் இந்த தண்டப்பணம் விதிக்கப்படலாம். அப்போ தண்டப்பணம் 2 பேரைக்கு அந்த 5%, அதாவது சம்பளத்தின் 5% வரையும் தண்டப்பணம் விதிக்கலாம். ஆனால் கமிஷனருடைய அந்த அங்கீகாரத்தோடு அதுக்கு மேலேயும் விதிக்கலாம். ஆனால் அந்த தண்டப்பணம் என்று கழிக்கிறத வந்து அந்த தொழில்தாரினர் தான் பயன்படுத்தலாம். அதை வந்து அந்த வேலையாக்களுடைய எதுவும் நன்மைகளுக்காகத்தான் அதை பயன்படுத்துவோம். அப்போ இந்த கழிப்பனவுகள் செய்யப்படலாம். ஆனால் ஒன்று என்னென்னா, இது நான் சொன்ன இந்த 2 கிலோ வரணும் ஒன்று. மற்றது இந்த கழிப்பனவு வந்து அவருடைய சம்பளத்தின் அந்த 50% அதிகம் போக முடியாது. மேக்ஸிமம் வந்து இந்த 50% மேலே போக முடியாது. அதுக்கு மேலே வெவ்வேறு வகையான தண்டப்பணங்கள் சேர்ந்து எல்லாம் 50% மேலே போகக்கூடாது. ஆனால் சில இடங்களில் 60% மேலேயும் போகலாம். ஆனால் அதுக்கு மேலே போகலாம். இப்போ இந்த தண்டப்பணங்கள் சம்மந்தமாக சரியான இதுகள் இருக்குதா? இப்போ ஓகே, இந்த காரணத்துக்காக தண்டம் விதிக்கலாம், இதுக்கு விதிக்க முடியாது, அப்படியான ஒரு தெளிவு இந்த சட்டத்தில் இருக்குதா? இல்லை, நம்ம அதில் வந்து ஒரு ஒழுங்கு விதி ஒன்று ஆக்கியிருக்கிறோம், ரெகுலேஷன் உண்டு. அதில் போட்டுக்கிறோம் என்னென்னதுக்கு தண்டம் வைக்கலாம். ஆனால் அதில் உள்ளதன்படி நாங்கள் பார்க்கிறேன் என்றால் அதில் வந்து அதில் சிலதுகளை போட்டிருக்கிறோம். அது அடிக்கடி அது ஒரு சந்தேகத்துக்குரியதாக மாறுது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னால் அந்த சம்பளத்தை வந்து 50-60% வரையும் கழிக்க போகலாம் 60% கமிஷன்கிட்ட அங்கீகாரம் இல்லாமல் போகலாம். ஆனால் நீங்கள் கேட்டு அந்த என்னென்னத்துக்கு தண்டப்பணம் விதிக்கலாம்ன்றா அதை சொல்லியிருக்கிறோம். என்னென்ன இப்போ உண்டு வந்து இப்போ பிந்தி வாரது, இல்லை விடுமுறை எடுக்காமல் வராமல் விடுவது, அல்லது தெஃப்ட் திருட்டு, அப்படி. ஆனால் தெஃப்ட் 2 வரைக்கும் அது சில வேலை தண்டப்பணம் விதிக்காமல் வேலையை முடிவுறுத்தலாம். அல்லது வேலை நேரத்தில் நித்திர கொள்வது அல்லது மதுபானம் எடுப்பது, இப்படி அதில் போட்டிருக்கிறோம் என்னென்னத்துக்கு கழிக்கலாம். ஆனால் அதில் உள்ளதை பார்க்க அந்த நிறுவனத்தை பொறுத்து அது வேறுபடும். இப்போ சில வேலைகளில் இப்போ உதாரணம் அமைச்சுக்கொள்வோம், புகைப்பிடிப்பது. இப்போ ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் வேலை செய்கிற வேலையால் புகைப்பிடிச்சா ஒரு கப்பு பிடிச்சாலே வேலையை விட்டு கிடைக்கும். ஆனபடியால் அந்த எந்த இடமண்டலையும் பொறுத்து இருக்குது. ஆனால் சாதாரணமாக எல்லாத்துக்கும் வேலையால் நிப்பாட்டி இல்லாதானே, அப்போ அதுக்காக தான் இப்படி. மற்றது இப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையில் இலங்கையில் ஒரு ஊழியராக கடமையாற்றக்கூடிய குறைஞ்சபட்ச வயது என்ன? எந்த வயசு ஆளை நாங்கள் வேலைக்கு அமர்த்தலாம்? அப்படி அமர்த்தி நாங்கள் அவையில் ஒரு வேலைக்கு வயது குறைவான ஒரு ஆளை வேலைக்கு அமர்த்தினா என்ன விதமான பிரச்சனைகளை இந்த தொழில் வழங்கணும்னு எதிர்கொள்ளலாம்? இது வந்து நல்லதொரு கேள்வி. இப்போ 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இந்த சட்டத்துக்கு ஒரு திருத்தம் வந்தது. அப்போ அதுக்கு முதல் என்னென்னா 14 வயதுக்கு மேற்பட்டவர்களை வேலைக்கு அமர்த்தலாம்னு இருந்தது.
இப்போ சில கடைகளில், சாப்பாட்டு கடைகளில், கொத்து ரொட்டி கடையில் அப்படியெல்லாம் வேலை செய்வேன். அப்போ 16 ஆனால் இந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரியில் வந்த திருத்தத்துக்கு பிறகு இப்போ 14லேருந்து 16 16ஆக அதிகரிக்கப்பட்டது. ஓகே. அப்போ 16 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளையை இப்போ வேலைக்கு அமர்த்த முடியாது. இப்போ இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் இலங்கையில் இந்த பாடசாலைக்கு போகிற இந்த கல்வி கட்டளை சட்டத்திலையும் 16 வயது வரையும் பாடசாலைக்கு போகணும்னு இருக்குது. ஓகே. ரெண்டும் 16 தான் இருக்குது. அப்போ அப்போ 16 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளையை வேலைக்கு அமர்த்த முடியாது. ஆனால் பின்பு நவம்பர் 2021 இன்னொரு சட்டம் இன்னொரு ஒழுங்கு விதி கொண்டு வரப்பட்டு ஒரு பிள்ளை 18 வயதுக்கு கீழே இருந்தால் ஓகே. 71 வகையான ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்த முடியாது. 71 வகையான ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்த முடியாது. ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் 16 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளையை வேலைக்கு அமர்த்தலாம். ஆனால் அந்த இதில் இருக்க இந்த ஆபத்தான வேலைகளில் ஒரு வேலையாக இருந்தால் அதில் 18 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளையை வேலைக்கு அமர்த்த முடியாது. ஓகே. அதை என்னென்ன வகைப்படுத்தி இருக்குது சட்டத்தில்? இதில் இருக்குது. ஓகே. மற்றது நீங்கள் இந்த பெண்களுடைய வேலைக்கு அமர்த்துற இதை பற்றி கேட்டீங்க. அதில் இன்னொரு விஷயம் இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு, பெண்களை பொறுத்த மட்டும் இரவு 8 மணிக்கு பிறகு கடைகள் காரியாலயங்களில் வேலைக்கு அமர்த்த முடியாது. ஓகே. அது இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படியான இடங்களில் 10 மணி வரையும் வேலைக்கு அமர்த்தலாம் இரவில். ஹோட்டல்ஸ்ன்னு சொன்னால் இப்போ தங்குற ஹோட்டல்ஸ் இல்லை விமான நிறுவனங்கள் அப்படின்னு சொன்னால் இரவு முழுக்க வேலைக்கு அமர்த்தலாம். பிறகு என்னென்னா இந்த போன வருஷம் 2024 இந்த சட்டம் திருத்தப்பட்டு ஒரு மேட்டம் வந்திருக்கு. என்னென்னு சொன்னால் இப்போ சில வேளைகளில் இலங்கையில் இருக்கிற ஒரு நிறுவனத்தில் ஒரு பெண் வேலை செய்வார். ஆனால் அவர் உண்மையாக வேலை செய்கிறது வேறொரு நாட்டிலே இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு. நாங்கள் சொல்லுவோம் இந்த அவுட் சோர்சிங் அண்டு வெளியகப்படுத்துதல்னு சொல்லுவோம். அப்போ சில உதாரணமாக மெக்சிகோவில் இருக்கிற ஒரு கம்பெனிக்காக இலங்கையில் இருந்து கொண்டு வேலை செய்வார். அப்போ அப்படி என்று சொன்னால் இரவு வேலைக்கு அமர்த்தலாம்னு 2024 சட்டம் கொண்டு வந்து திருத்தமும் வந்திருக்கு. ஆனால் அதில் நான் சொன்னது இந்த 8 மணி வரையும் வேலைக்கு அமர்த்தலாம்ன்றது நிச்சயமாக திருத்தப்பட வேண்டிய ஒன்று. ஓகே. இப்போ சில கட்டாயமான தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்கள் வருதுல, சில கம்பெனிஸில் பெண்கள் இரவு 10 மணிக்கு பிறகு வேலை செய்ய வேண்டி வருது, இல்லாட்டி இரவு நேரங்களில் வேலை செய்ய வருதுண்டா அப்போ அது சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம்தானா, இல்லாட்டி அது அனுமதி பெற்று செய்யலாமா? இப்போ சில விஷயங்களில் கமிஷனர்கிட்ட அனுமதி பெறலாம். ஆனால் சட்டத்தில் இல்லாத ஒன்றுக்கு அவரும் அனுமதி கொடுக்க முடியாது. ஆனால் உண்மையில் இந்த சட்டத்தை திருத்தவும். ஓகே. அப்போ சட்ட திருத்தம் தான் இதை வழிமுறைப்படுத்துறதுக்கு ஒரு சரியான விஷயமா இருக்குது. மற்றது நான் சில இடங்கள் அண்மை காலமாக பார்த்துருக்கிறேன். இப்போ நான் எங்கேயாவது சாப்பிட போயிருந்தாலோ இல்லாட்டி ஒரு கம்யூனிகேஷனுக்கோ சில இடங்கள் அந்த ஊழியர்கள் சில தரமற்ற முறையில் இல்லாட்டி முறையற்ற விதத்தில் அவங்க நடத்தப்படுறது இருக்கிறது. சில நேரத்தில் பார்க்கும்போது தெரியும் அவங்க ஒரு வேலை சுரண்டலுக்கு உட்படுவாங்க. அவங்களுக்கு விதிக்கப்பட்ட வேலையை விட கூட வேலை செய்கிற சந்தர்ப்பங்களை நான் பார்த்துருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அதுகள் எப்படி அவங்க அந்த வேலை செய்கிறார்கள் தொழிலாளர்கள் எப்படி தொழில் வழங்குனர்கிட்ட அதுகளை முறையிடலாம், தெரிவிக்கலாம், இல்லாத இந்த தொழில் வழங்குனருக்கு என்ன விதமான தண்டனைகளை அபராதங்களை இந்த சட்டம் வச்சிருக்குது? பொதுவாக நாங்கள் இப்போ இந்த சொன்னதுகளை மீறினா அது இந்த சட்டத்துக்கு குற்றமாக வேணும். இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல் சில வழியில் அவர்களால் நடத்துகிற விதம் எப்படியாக இருக்கலாம், அல்லது கீழ்த்தரமாக நடத்தலாம், அல்லது ஏசலாம், பேசலாம். அப்போ இதுகளை பொறுத்த மட்டில் உண்மையில் சொல்லப்போனால் எங்கள் சட்டத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னு சொன்னால் இப்போ இதை நாங்கள் சொல்லுவோம் இந்த ஆங்கிலத்தில் வயலன்ஸ் அண்ட் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் அண்டு வேலை தளத்தில் வன்முறையும் தொந்தரவும்னு சொல்லி இப்போ இது தொடர்பில் இந்த சர்வதேச தொழிற்தாபனம் ILOன்னு சொல்லுவோம். அவர்கள் ஒரு சமவாயத்தை ஏற்றிருக்கணும் 190. இப்போ நாங்களும் அதைத்தான் இலங்கை ஏற்கணும்னு சொல்கிறோம். அப்போ இப்போ உள்ள நிலையில் இப்படி ஏதாவது இருந்தால் இலங்கையில் உண்மையில் தொழிற்சட்டத்துக்குள்ளே வருவது கஷ்டம். ஆனால் ஒன்று செய்யலாம் என்னென்னா இதற்கு எதிராக தொழில் ஆணையாளரிடம் முறைப்பாடு செய்யலாம். அது ஒன்று செய்யலாம். அதே நேரம் அவ்வாறு இந்த வன்முறையோ அல்லது தொந்தரவோ பாரதூரமானதாக இருந்தால் அது சில குற்றவியல் குற்றமாக பெறலாம். அப்படின்னு சொன்னால் அது போலீஸாருக்கு முறைப்பாடு செய்யலாம். இதை விட அந்த வேறையால் இப்போ சில வேலை வச்சுக்கொள்வோம், ஒரு 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 ஃபார்மசின்னு வச்சுக்கொள்வோம், அங்கே வேலை செய்கிற ஒரு பெண். இப்போ அந்த பெண்ணை பொறுத்த மட்டும் அவருக்கு எதிராக பாலியல் ரீதியான தொந்தரவு இருக்குது. ஆனால் அவரால் அதை சகித்து கொண்டு அங்கே வேலை செய்யலை. அதை செய்கிறவர் அந்த நிறுவனத்தினுடைய அந்த ஃபார்மசியினுடைய சொந்தக்காரன் வச்சுக்கணும். அவரால் தொடர்ந்து வேலை செய்யலாத சகித்து கொண்டு வேலை செய்ய முடியாதுண்டா அதை அவர் வேலை முடிவுறுத்தலாக அவர் சில வேலையை விட்டு விலக வேண்டி வரும். அப்போ வேலையை விட்டு விலகினாலும் அவர் என்ன செய்யலாமண்டா அதை நாங்கள் சொல்கிறது அமைய வேலை முடியாது, கன்ஸ்ட்ரக்டிவ் டெர்மினேஷன் என்று சொல்லி அவர் தொழில் நியாய சபைக்கும் போகலாம். மேடம், இப்போ உங்களோட அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. இவ்வளோ காலமாக இந்த தொழிலிடங்கள் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதுக்கு இந்த சட்டம் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுதுண்டு. அப்படி உங்களோட அனுபவத்தில் வேறு என்ன திருத்தங்கள் செய்யப்படணும், அதே நேரத்தில் வேறு என்ன சிறப்பான விஷயங்கள் இந்த சட்டத்தில் இருக்குது அதை நாங்கள் பயன்படுத்த முடியும்? இப்போ எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இந்த விஷயங்கள் இருக்குது, அதை நாங்கள் பயன்படுத்தலாம்ண்டு. அதே மாதிரி சில குறைபாடுகளும் இருக்கலாம், சில திருத்தங்கள் தேவைப்படலாம்னு உங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம். அப்போ அதுகளை பற்றி பகிர்ந்து கொள்ள முடியுமா?
நிச்சயமா இந்த சட்டம் கட்டாயம் திருத்தப்பட வேணும். இலங்கையில் இந்த சட்டம் இல்லை, பொதுவாக தொழிற்சட்டம் எல்லாமே திருத்தப்பட வேணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் இன்னும் அந்த அந்நியர் ஆட்சி காலத்தில் ஆக்கப்பட்ட சட்டங்களை வச்சு கொண்டு இருக்கிறோம். ஒன்று இப்போ நான் சொல்லுவேன்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சி வரணும், இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி. அதாவது இப்போ நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட போல இன்றைக்கு அவர்கள் இப்போ இன்றைக்கு எல்லாம் இந்த இந்த கோவிட்டுக்கு பிறகு குறிப்பாக இன்றைக்கு நிறைய மாற்றங்கள் வந்துட்டு இப்போ அதாவது இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நாங்கள் பல இடங்களில் வேலை செய்கிறோம். சில வீட்டிலேருந்து வேலை செய்கிறோம், ஆன்லைன் ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவோம், அல்ல ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம்னு சொல்லுவோம். இப்போ அதுகளுக்கு எல்லாமே பார்ட் டைம் ஒர்க்குண்டு இப்போ அதெல்லாம் இந்த சட்டத்தில் கொண்டுறையில, ஆனால் அது தடுக்கப்படையில், ஆனால் கொண்டுறையில. அதே மாதிரி இந்த வேலை செய்கிற இடத்துல பாரபட்சம் இருக்குமா இருந்தால் டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவோம், அதுக்கு இந்த சட்டத்தில் எந்த ஏற்பாடும் இல்லை. இப்போ வேலை செய்கிற இடத்துல ஒரு ஆஃபீஸில், ஒரு அலுவலகத்தில் அல்லது ஒரு கடையில் வேலை செய்கிற ஒரு ஆளுக்கு பாரபட்சம் இருக்கலாம், அந்த டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவோம். அது ஒவ்வொரு காரணத்துக்கு அதுக்கு இந்த சட்டத்தில் எந்த ஏற்பாடும் இல்லை. இப்போ நீங்கள் கேட்டீங்க இந்த மகப்பேட்டு லீவை பற்றி. இப்போ வேலைக்கு எடுத்த பிறகு தான் அந்த பாதுகாப்பு அந்த பெண்ணுக்கு இருக்குது. வேலைக்கு எடுக்கிற நேரம் சில வேளைகளில் கேப்பினம் நீங்கள் திருமணமாகி விட்டீர்களா, இளம் பெண்ணாக இருந்து திருமணமானால் சில வேலை எடுக்க மாட்டோம் இந்த காரணத்துக்காக, அதுக்கு எதிராக ஒன்றும் செய்யலாது. அதே மாதிரி நீங்கள் கேட்டீர்கள் இந்த வன்முறை, இந்த ஹாரஸ்மெண்ட், ஈவன் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட், அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு இந்த சட்டத்தில் எந்த ஏற்பாடும் இல்லை, தொழிற்சட்டத்திலே இல்லை. அப்படின்னா தண்டனை சட்ட கோவைகளாக வரும். அப்போ இந்த சட்டம் நிறைய திருத்தப்பட வேணும், நிச்சயமாக திருத்தப்பட வேணும். அதில் பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேணும். இப்போ என்னை பொறுத்த மட்டில் இந்த சட்டம் மாத்திரமில்லை, பல சட்டங்கள் நிச்சயமாக திருத்தப்பட வேணும். மற்றது இந்த பெண்கள் இரவு 8 மணிக்கு பிறகு வேலை செய்ய முடியாது, இதெல்லாம் அந்த காலத்துக்கு சரி, இப்போ இந்த காலத்துக்கு சரி வேறு. ஆனால் நிறைய திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேணும். இப்படி தொழில் நிலையங்கள்லையும் கடைகள்லையும் அவையிட உரிமைகள், அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது அவை இப்போ தொழில் வழங்கணுன்றதை சொல்லி பார்க்கலாம், சில நேரத்தில் கழிச்சு பார்க்கலாம், இது சரி வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு சில நேரத்தில் அங்கே அதை தீர்த்து கொள்ளலாம். அப்படி தீர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் அவை வேறு எங்கே அதை முறைப்பாடு செய்யலாம்? சட்டப்படி ஓகே இது சரி வராது, நான் சட்டப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறேன்னு நினைச்சா அவை என்ன ஸ்டெப் ஃபஸ்ட்டாக எடுக்கணும், எங்கே முறைப்பாடுகளை மேற்கொள்ளலாம்? இதில் பொதுவாக இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற பொறுப்பு லேபர் கமிஷனர், அதாவது தொழில் ஆணையாளருக்கு தான் இருக்குது. அப்படின்னு சொன்னால் அவர்கள் அந்த தங்களோட மாவட்டத்தில் இருக்கிற தொழில் அலுவலகத்துக்கு போய் அங்கே முறைப்பாடு செய்ய வேணும். ஏன்னா இந்த சட்டத்தில் உள்ள பொதுவான விடயங்கள் பொறுப்பில் லேபர் கமிஷனருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. சில விடயங்கள், உதாரணமாக வேலையால் நிப்பாட்டி இருந்தால் காரணம் இல்லாமல், அப்படி என்று சொன்னால் லேபர் கமிஷனர்கிட்ட போகலாம். ஆனால் அதை விட நல்லது தொழில் நியாய சபை போகிறது, லேபர் ட்ரைபுனல்னு சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி நீங்கள் கேட்டது போல் சில எதுவும் வன்முறை அல்லது பாலியல் தொந்தரவு அப்படின்னு சொன்னால் தொழில் ஆணையாளர்கிட்டையும் போகலாம், அதே போலீஸார்கிட்டையும் போகலாம். ஆனால் முக்கியமாக இந்த விடுமுறைகள், இந்த கொடுப்பனவுகள், இதுகள் சம்பந்தமான பிரச்சனை வரைக்கும் போக வேண்டிய இடம் தொழில் திணைக்கள். ஓகே, நாங்கள் இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நான் முதல் கேட்ட கேள்வியோட தொடர்ச்சி தான். எனக்கு இன்னுமே ஒரு முழுமையான தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. என்னென்னா இப்போ பொதுமக்களாக நாங்கள் இப்போ நான் அந்த கடையில் வேலை செய்ய, நான் அந்த பிரச்சனைக்கு உட்படாமல் நான் ஒரு பார்வையாளராக மட்டும் நான் ஒரு கடைக்கு சாப்பிட போகிறேன், அப்போ அங்கே அந்த தொழில் வழங்குறேன், அந்த தொழிலாளியை கொஞ்சம் மோசமாக நடத்துகிறாருண்டா நான் அதுக்குள்ளே இன்டர்வென்ட் பண்ணலாமா, நான் அதுக்கு தலையிடலாமா, தலையிட்டு அந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு இதை என்ன செய்யலாம்? அப்படி நான் நேரடியாக போய் முறையிறது இல்லாமா, இல்லாட்டி அந்த தொழில் வழங்கணுன்ட்ட கதைக்கிறது இல்லாமா, அது எப்பயுமே ஒரு கேள்வியாக இருக்கிறது எனக்கு. என்ன சில நேரத்தில் நாங்கள் நினைக்கிறது நாங்கள் தலையிட்ட அவரோட வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்ற ஒரு கரிசனையும் இருக்குது. ஆனால் அதை எப்படி நாங்கள் சரியான முறையில் கையாளலாம்? உண்மையாக பொதுவாக இப்போ உங்களுக்கு சட்டப்படி எந்த அதிகாரமும் இல்லை அதில் தலையிட. இப்போ தொழில் என்ன சொன்னால் நீங்கள் யார் கேட்பதென்றால் ஒன்று செய்யலாம். ஆனால் இணக்கமான முறையில் நீங்கள் சொல்லலாம். இப்போ அவருக்கு அன்பாக இணக்கமாக சொல்லலாம், அப்படி செய்ய வேண்டாம்ட்டு. அதுக்கு மேலே பெரிதாக நீங்கள் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் விரும்பினா நீங்கள் தொழில் திணைக்களத்துக்கு அதை பற்றி அறிவிக்கலாம், அல்லது போலீஸாருக்கு அறிவிக்க வேண்டியதுனா போலீஸாருக்கு அறிவிக்கலாம். அது பிரச்சனை இல்லை, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் பொதுவாக பாதிக்கப்பட்டவர்கள் தான் அதுக்குரிய சட்ட நடவடிக்கையை எடுக்க வேண்டி இருக்கு. ஓகே, மற்றது இந்த நிறுவனங்கள் இருந்து கடைகளில் இருந்து திடீரென அவை நிப்பாட்டுப்பட்டா, அந்த தொழிலில் இருந்து அவை விலக்கப்பட்டா அவை தான் நிவாரணம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகள் இருக்குதா? அது எப்படி அவை கையாளலாம்? இதில் இந்த வேலையாட்கள் நிரந்தர வேலையாட்கள் சேர்த்தா, இப்போ இது 2021 நவம்பர் மாதத்தில் வந்த சட்டத்துக்கு பிறகு 60 வயது தான் வேண்டிய ஓய்வு பெறுகிற வயது. ஓகே, 60 வயது ரிட்டையர்மெண்ட் ஏஜ், மினிமம் ரிட்டையர்மெண்ட் ஏஜ். அப்போ அதுக்கு முதல் திடீரென அவர்களை வேலையாளர் நிப்பாட்டினா, ஒரு காரணம் இல்லாமல் நிப்பாட்டினா அவர்கள் தொழில் நியாய சபைக்கு போகலாம், லேபர் ட்ரைபுனல்னு சொல்லுவோம். வேலை நிப்பாட்டப்பட்டதுலேருந்து 6 மாதத்துக்குள்ளே அவர்கள் போக வேண்டும். ஓகே, இந்த சட்டம் சம்பந்தமாக நிறைய தெளிவான பதில்கள் எங்களுக்கு வழங்கியிருந்தீங்க. நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா பார்த்து கொண்டிருக்கிற ஆட்களுக்கு?
நிச்சயமா. இப்ப சட்டம் என்பது வேறு, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுன்றது வேறு. இன்றைக்கு இந்த சட்டங்கள் நிறைய இருக்கு. ஆனா, இன்றைக்கு குறிப்பா இந்த கடைகள், காரியாலயங்கள்ல வேலை செய்கிற வேலையாட்கள்ல பலருக்கு அதில் என்ன இருக்குன்னு தெரியாது. அவர்களுக்கு இந்த அறியாமை இருப்பதால தான் இன்றைக்கு அவர்களை தொழில் தன்னர்கள் வேலையில் வச்சு சுரண்டுகிறார்கள். அவருடைய உரிமைகள் மறுக்கப்படுது. அப்போ அவர்கள் முதல்ல தங்களுக்கு இருக்கிற உரிமைகளை அறிஞ்சு கொள்ளணும். அதுக்கு இப்போ இப்படியான நிகழ்ச்சிகள் நிச்சயமாக தேவை. அதனுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அவேர்னஸ் மிகவும் முக்கியமான ஒன்று. ஓகே. ரொம்ப நன்றி. மிக தெளிவாகவும் இருந்தது. இதை பார்த்து கொண்டிருக்கிற கடைகள் மற்றும் காரியாங்களை வேலை செய்கிறார்களுக்கு முதல்ல தங்களோட உரிமைகளை அறிஞ்சு கொள்ளணும். அறிஞ்சு கொண்டால் தான் இப்போ அவை தங்களுக்கு ஒரு அநீதி நடக்கும்போது, பிரச்சனை நடக்கும்போது அவை அதை எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மிக்க நன்றி. மிக்க நன்றி சந்தர்ப்பத்தை. தேங்க்யூ. நோய நீதியின் இன்னும் ஒரு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் எங்களுக்கு தேவையான நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான சட்டத்தை பற்றி கதைக்கிற வரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி.